अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே திருமந்திர உபதேசம் அருளப்பெற்ற திருமங்கையாழ்வார் அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையையே தம்முடைய பெரிய திருமொழி முதல் 10 பாசுரங்களிலே அருளிச் செய்கின்றார். அதிலே கீழே நடந்த 8 பாசுரங்கள், அனைத்து பாசுரங்களிலும் என்ன தெரிவித்தார் என்றால், தாம் முன்பிருந்த நிலை, அதாவது வாடினேன் என்று தொடங்கினவர் கடைசியிலே நான் உயு பெற்றேன், உயு படைத்தேன் என்று அப்படி தெரிவித்துக் கொள்ளுகிறார். ஆக முன்பிருந்த நிலையும் இந்த திருமந்திரத்தை தாம் உபதேசிக்க பெற்றபடியினாலே தாம் பெற்ற பேற்றினையும் அப்படி மாறி மாறி தெரிவித்தார். இப்பொழுது 9வது பாசுரத்திலே அந்த திருமந்திரத்தை நாம் அறிவதனாலே அல்லது உச்சரிப்பதனாலே நமக்கு என்ன பலன் கிட்டும் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? அந்த திருமந்திரத்தினுடைய பெருமை அத்தனையும் இந்த ஒரு பாசுரத்திலே சுருக்கி தெரிவிக்கிறார். 9வது பாசுரத்திலே உலந்தரம் செல்வம் தந்திடும் அடியார் வடுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விதும் வருடம் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரம் மத்தும் தந்திடும் பெற்றதாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எப்படிப்பட்ட உயர்ந்த திருமந்திரத்தை நான் கண்டு கொண்டு விட்டேன், நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்கின்றார் திருமங்கை ஆழ்வார் இப்பாசுரத்திலே. அந்த திருமந்திரம் என்னவெல்லாம் செய்யும் என்றால், முதலிலே குலம் தரும் என்கிறார். நல்ல உயர்ந்த குலத்தை தரும் என்றார். உயர்ந்த குலம் என்னால் எந்த குலம் என்று நாம் இப்பொழுது இந்த வழக்கிலே இருக்கக்கூடிய அந்த 4 வருணங்கள், அந்த குலத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. பின்ன குலம் என்றால் என்ன குலம் என்றால் தொண்ட குலம் என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். திருமந்திரத்தை சொல்லுபவன் எந்த பிறவியிலே பிறந்திருந்தாலும் எந்த குலத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் கூட அவன் திருமந்திரத்தை சொல்லுபவனாயிருந்தால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உயர்ந்த பரமஸ்ரீ வைஷ்ணவன் என்று அவனுக்கு அந்த குலத்தை தருமது. தொண்டர் குலம் என்று தனியாக ஒரு குலம் உண்டாம், அந்த குலத்திலே கொண்டு போய் இவனை சேர்த்து விடுமா. ஆக குலம் தரும் என்றால் உயர்ந்த தொண்டர் குலத்திலே கொண்டு போய் இவனை சேர்த்து விடுமது. ஆயின அதைவிட உயர்ந்த குலம் மற்றொன்று கிடையாது. ஆயினாலே உயர்ந்த குலத்தை தரும் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே செல்வம் தந்திடும். இந்த திருமந்திரம் செல்வத்தை கொடுக்கும். செல்வம் என்னால் எது செல்வம் என்று இவ்வுலக செல்வத்தை கொடுக்கிறது என்றே கூட கொள்ளலாம். ஆனால் அதையும் காட்டிலும் உயர்ந்ததாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எதை காட்டியிருக்கிறார்கள் என்றால், பகவானுக்கு தொண்டு செய்தல் இருக்கிறதே அதற்குத்தான் செல்வம் என்று பெயர். அதற்கு கைங்கரிய ஸ்ரீ என்று சொல்லுவார்கள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று லக்ஷ்மணன், அவனுக்கு ஏன் லக்ஷ்மணன் என்று பெயர் என்றால் அந்த கைங்கரியத்தை செய்வதையே தனக்கு செல்வமாக உடையவன் என்கிறபடியினாலே அவனுக்கு லக்ஷ்மணன் என்று பெயராம். ஆகையினாலே அந்த செல்வம் தந்திடும் என்றார். அதற்கு மேலே அடியார்படு துயராயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் என்றால், அடியார்கள் பட வேண்டிய துன்பங்கள் எவையெல்லாம் உண்டோ, அதாவது அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் என்று சாஸ்திரத்திலே சில கர்மங்களை மட்டும் அனுபவித்தே கழிக்க வேண்டும், வேறு வழியே கிடையாது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாபங்களும் கூட இந்த பகவானுடைய திருமந்திரத்தை நாம் சொல்லுவதனாலே நம்மை விட்டு அந்த பாவங்கள் விலகிவிடுமாம். அதுதான் அடியார் படுதுயர். படுதுயர் என்னால் படுத்துகின்ற துயர் என்றே கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம். நிலந்தரம் என்னால் தரைமட்டமாக ஆக்கிவிடும் என்று நன்றாக கவனித்து சொல்ல வேண்டும். சில பேர் நிரந்தரம் செய்யும் என்றே சொல்லிவிடுகிறார்கள். அது மிகவும் விபரீதமான பொருளை கொடுக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நிலந்தரம் செய்யும். நிலந்தரம் என்னால் நிலத்திலே தேய்த்து விடும் அவற்றை, அந்த பாவங்களை எல்லாம் நிலந்தரம் செய்யும். அதற்கு மேலே நீழ்விசும்பு அருளும். இந்த திருமந்திரமானது இவனுக்கு உயர்ந்ததான பரமபதத்தையே பெற்று தந்துவிடும் என்று நீழ்விசும்பருளும். அதற்கு மேலே இன்னும் சொல்றார், குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம்
நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும். அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும். இதற்கு பலபடியாக பொருள் காட்டியிருக்கிறார்கள். அதிலே ஒரு உயர்ந்த பொருள் அருளோடு, அருளையும் கொடுக்கும். அதற்கு மேலே பெருநிலம் என்னால் என்ன, என்னால் கீழே நீழ்விசும்பொருளும் என்பதனாலே மோட்சம் சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு மேலே பெருநிலம் என்னால் என்னன்னா, அந்த மோட்ச லோகத்திலேயும் போய் அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காக செய்யக்கூடிய தொண்டு அதையும் நமக்கு பெற்றுத்தரும் என்ற பொருளையும் காட்டினவர்கள் இன்னும் ஒரு உயர்ந்த பொருளை காட்டினார்கள். என்ன காட்டின? மேலே வளந்தரும் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதை தனியாக கொண்டோமானால் அதற்கு என்ன பொருள்? அங்கே போய் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் கூட நமக்கு உடலிலே சற்று வலிமை வேண்டுமாம். அந்த வலிமையையும் தரும் என்று எம்பெருமான் தன்னை கொடுத்தால் மட்டும் போதாது, தன்னை அனுபவிக்கின்ற பலத்தையும் அவன்தான் கொடுக்க வேண்டும். ஆகினால்தான் வேதம் கூட யஹ ஆத்மதாக பலதாக என்று ஆத்மாவை கொடுக்க தன்னை கொடுக்கிறான், தன்னை அனுபவிக்கின்ற பலத்தையும் கொடுக்கிறான் என்று தெரிவிக்கின்றது. ஆக அந்த பலத்தையும் கொடுக்கும் என்கிறதைத்தான் வளம் தரும் என்று சொல்லாலே ஆழ்வார் காட்டினார் என்று பொருள் காட்டிய பெரியவாச்சான் பிள்ளை இங்கே மிக அழகாக மற்றொரு பொருளும் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்றால், பெருநிலமளிக்கும் வளம் தரும் என்று சேர்த்து வைத்து எவன் ஒருத்தன் திருமந்திரத்தை சொல்லுகிறானோ அவன் தான் மோட்சத்தை அடைவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் கூட மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமை பெற்றவனாக இருப்பான். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகா மஹீயத்தே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்று சொல்லப்பட்டபடி அஷ்டாட்சரம் வல்லவன் அவன் என்ன செய்வான்? தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தான் பெற்ற பேற்றை பெற்றுத் தருவான் அல்லவா? ஆகினாலே என்ன செய்யும் என்று கேட்டால், இது வளந்தரும். எப்படிப்பட்ட வளந்தரும்? பெருநிலமளிக்கும் வளந்தரும் என்று பெருநிலமாகிற பரமபதத்தையும் பெற்றுத் தருகின்ற பலத்தையும் இந்த திருமந்திர உச்சாடனம், அந்த சங்கீர்த்தனம் நமக்கு பெற்றுத்தரும் என்று வளந்தரும் மற்றும் தந்திடும். அவ்வளவு ஏன், இன்னும் என்னென்ன உயர்ந்த பெயர்கள் உண்டோ எல்லாவற்றையும் இந்த திருமந்திரமே நமக்கு கொடுத்து விடும் என்று அந்த மற்றும் தந்திடும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்ற தாய் என்னால் நம்மை பெற்று வளர்த்த தாய் நமக்கு என்னென்னவெல்லாம் செய்வாளோ அவளை காட்டிலும் இது அதிகமாகவே செய்யும் திருமந்திரம் என்று பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று தெரிவிக்கின்றார். இன்னும் ஒரு படி மேலே போய் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் காட்டுகின்ற போது, பெற்றதாய் என்கிறது காயத்ரி மந்திரத்தை, இந்த திருமந்திரம் என்பது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்றால் காயத்ரி மந்திரம் நமக்கு என்னவெல்லாம் செய்யுமோ அதை காட்டிலும் அதிகமாக உயர்ந்த பேற்றை இந்த திருமந்திரம் நமக்கு பெற்றுத்தரும் என்று தெரிவிக்கின்றார். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய சொல்லான அந்த திருமந்திரத்தை நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமத்தை நான் கண்டுகொண்டேன் என்று இப்படி 9 பாசுரங்களாலே அந்த திருமந்திரத்துடைய பெருமையை எல்லாம் தெரிவித்த ஆழ்வார் இனி 10வது பாசுரத்தாலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லுகிறார். இந்த திருநாமத்தை நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுங்கள், துன்பம் இல்லாத காலத்தில் சொன்னாலும் நல்லதுதான் என்று நமக்கு உபதேசிக்கிறார் 10வது பாசுரத்தில். மஞ்சோலாம் தோலை வண்டரமானீர் மங்கையார் வாக்களிகண்ணே செஞ்சொலால் எடுத்த தெய்வனம் மாலை இவை கொண்டு சிக்கன தொண்டேன் துஞ்சும் போதடமின் துயர்வரில் நினமின் துயரிலீர் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டே நம்முடவினைக்கு நாராயணா என்னும் நாமம். இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை சொன்னவர் யார் என்றால் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். மஞ்சுலாம் சோலை, மஞ்சு உலாம் சோலை. மஞ்சு என்னால் மேகங்கள், மேகங்கள் எல்லாம் உலவும்படியான சோலைகள். அந்த சோலைகளிலே வண்டு அரை மாநீர் என்று வண்டுகள் எல்லாம் அந்த தண்ணீரிலே படிந்து கிடக்கின்றனவாம் தேனை பருகுவதற்காக. அப்படிப்பட்ட வண்டரை மாநீர் மங்கை, மங்கை என்னால் திருமங்கை என்கிற ஊருக்கு இதெல்லாம் பெருமையாக சொல்லுகிறார். அந்த ஊரிலே இருக்கிற சோலைகளிலே மேகங்கள் படுகின்றன, இருக்கக்கூடிய ஆறுகளிலே வண்டுகள் படிந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த மங்கையார் வாழ்கலிகன்னி, கையிலே வாளையும் ஏந்தி இருக்கின்ற கலிகன்றி என்ற பெயரையுடையவரான திருமங்கை ஆழ்வார். அவர் செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை, செவ்விய சொற்களாலே
மிக அழகிய சொற்களாலே கட்டின ஒரு மாலை இது. இது பாமாலை, இது தெய்வ நன்மாலை என்கிறார். மிகவும், அதாவது எம்பெருமானை பற்றின அவனுடைய திருமந்திரத்தை பற்றின மாலை ஆகையினாலே இது தெய்வ நன்மாலை. இந்த மாலையை கொண்டு தொண்டீர் சிக்கன, நீங்கள் உறுதியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்னால், இந்த திருமந்திரம் சொன்னேனே நாராயணா என்னும் நாமம், அதை துஞ்சும் போது அழைமின், உங்களுக்கு உயிர் போகிற சமயம் வந்த பொழுது நாராயணா என்னும் நாமத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமானால் சொல்லுங்கள் என்கிறார். துஞ்சும் போது அழைமின் துயர் வரில் நினைமின், உங்களுக்கு ஏதாவது துயர் வந்தால் அப்பொழுது இந்த திருநாமத்தை நினையுங்கள் என்றார். அப்பொழுது உடனே கேட்பார்களாம், ஓஹோ, அப்பொழுது இறக்கும் போதோ அல்லது துன்பம் வரும்போதோதான் நாராயணா என்னும் நாமத்தை சொல்ல வேண்டுமோ என்று கேட்டால், துயரிலீர் சொல்லிலும் நன்றாம், துயர் இல்லாத காலத்திலேயும் சுயம் பிரயோஜனமாக வேறு பயனையும் எதிர்பார்க்காமல் அந்த நாமத்தை நீங்கள் சொல்வீர்களானால் அது மிக மிக நல்லது. ஆனால் நாம் எங்கே சொல்ல போகிறோம் என்கிறபடியினாலேதான் அவர் அப்படி சொன்னார் போலும். துயர்வரில் நினைமின், ஏன் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அந்த நாராயணா என்னும் நாமம் நஞ்சு, விஷம். அந்த பாபங்கள் அத்தனையும் இந்த போக்கிவிடக்கூடிய விஷமாக, அதாவது ஒரு விஷம் என்பது ஒன்றை முடிப்பதாக இருப்பது போல இங்கேயும் திருமந்திரம் நம்முடைய பாவங்களை எல்லாம் முடித்துவிடும் என்பது பற்றி திருமந்திரத்தை பாவங்களுக்கு விஷம் என்கிறார். ஆஹா, நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்று இப்படி திருமந்திரத்தினுடைய பெருமையை அனுபவித்து தலை கட்டின திருமங்கை ஆழ்வார் அடுத்தபடியாக திவ்ய தேசங்களை அனுபவிக்க தொடங்குகிறார். தம்முடைய பெரிய திருமொழியினுடைய 2வது பதிகத்திலிருந்து தொடர்ந்து அந்த அனுபவங்களை செய்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.